Hello students, welcome to my Vignesh VC Learning channel. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th standard physics unit number 2 ஓகேங்களா. அதில் ஆன்சர் கீஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் புக்லேயே. அதனால் நம்ம ஷார்ட் ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க் பண்ண. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மீன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டம், பேஜ் நம்பர் 42. அடுத்து செகண்ட் கொஷினுக்கான பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 46. தேர்ட் ஒனுக்கு 46. ஃபோர்த் ஒனுக்கு 53. வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாங் ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், லாங் ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் சாரிப்பா இதோ இருக்குது பாருங்கள். ஷார்ட் ஆன்சர் 11, 12, 13, 14, 15 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், லாங் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒனுக்கு பேஜ் நம்பர் 47 and 48. செகண்ட் ஒன் 53 and 56. தேர்ட் ஒன் 76 பேஜ் நம்பர். அடுத்தது ஃபோர்த் ஒன் ஃபோர்த்தில் ஏ அண்ட் பி இருக்குது. ஏக்கு பேஜ் நம்பர் 77. அடுத்து ஃபோர்த்துலேயே பி இருக்குது. பிக்கு பேஜ் நம்பர் 80. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 84. சிக்ஸ்த் ஒன் பேஜ் நம்பர் 91. செவன்த் ஒன் பேஜ் நம்பர் 92. சரி, ஓகே. இப்போ ஷார்ட் ஆன்சர் ஆன்சர் பேஜ் வைஸாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. 42ல் லாஸ்ட் பேரா பாருங்கள். அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அதிலிருந்து அப் டு கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டம் இது இருக்குமே ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சருக்கான ஆன்சர். செகண்ட் பேஜ் நம்பர் 46 எடுத்துக்கோங்க. வாட் இஸ் வெக்டார், அது இட் இஸ் எ குவான்டிட்டி. அதுலேருந்து செக்மெண்ட் இருக்கும். அடுத்து வித் எக்ஸாம்பிளோட தான் எழுதணும். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க, இது எழுதணும். இதுதான் செகண்டு கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் அப்படியே மேலே இருக்குது பாருங்கள். வாட் இஸ் ஸ்கேலார் இருக்குல்ல, இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டிலேருந்து எக்ஸாம்பிள் இருக்குமே, ஓகேவா. இதுதான் தேர்டு ஷார்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், பேஜ் நம்பர் 53. இதுதான் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பித்து கீழே இந்த ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் முடியுதுல்ல, இதுதான் ஃபோர்த்து ஷார்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து பேஜ் நம்பர் 53. ஸ்டூடெண்ட் சாரி, இங்கே ஃபிஃப்த்துக்கு பேஜ் நம்பர் 55 ஓகேங்களா, மாற்றிக்கோங்க, தெரியாமல் எழுதிட்டேன். பேஜ் நம்பர் 55. சிக்ஸ்த் ஒனுக்கு எழுதாமலே விட்டுட்டேன். இதுக்கு தான் பேஜ் நம்பர் 55, சாரி 53 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 55ல் இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த்து கொஷினுக்கான ஷார்ட் கொஷினுக்கான ஆன்சர். இந்த வெக்டார்லேருந்து ஆரம்பித்து பிட்வீன் திம் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதணும். அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் பார்க்கலாம். சிக்ஸ்த்து கொஷின் பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதில் செவன்த் ஆப்ஷன், அதுதான் அந்த செவன்த் ஆப்ஷன் ஃபுல்லாகவே சிக்ஸ்த்து கொஷினுக்கான ஆன்சர், ஓகேவா. அடுத்து செவன்த்து கொஷின் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க. அதில் டிஸ்டன்ஸ், அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைம் வரைக்கும் ஆன்சர். அடுத்து இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, இது மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் செவன்த்து கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது எயித்து கொஷின் பேஜ் நம்பர் 66 எடுத்துக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட் ரெண்டு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குது பாருங்கள், அப்பில் இருக்கும். இந்த ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து இந்த வெக்டார் குவான்டிட்டி இருக்கும். இது ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஆன்சர். அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஆன்சர் கீழே இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட்லேருந்து இந்த பாக்ஸ் முடிவு இருக்கும், ஓகேங்களா. இது எயித்து கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து நைன்த் கொஷின் பேஜ் நம்பர் 73ல் பாட்டமில் இருக்குது பாருங்கள். தி ஆக்சலரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இதிலிருந்து அப் டு இந்த m0 L1 இந்த t பவர் -2 இது இருக்குமே, இது நைன்த் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 10th கொஷின் பேஜ் நம்பர் 66 எடுத்துருக்கோங்க. வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க. வெலாசிட்டிக்கான ஆன்சர் இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். செகண்ட் பேரால் வெலாசிட்டிலேருந்து இந்த ஈக்குவேஷன் முடிவு இருக்கும், வெலாசிட்டிக்கான ஆன்சர். அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி நீங்கள் எயித்து ஷார்ட் ஆன்சருக்கே குறிச்சிருப்பீங்க, மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஆன்சர் தான். தி ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து இந்த வெக்டார் குவான்டிட்டி இருக்கும். இதுதான் 10th ஷார்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 7th கொஷின் பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க.
இந்த ரேடியன் இருக்குல்ல, இந்த டாப்பிக்கில் 1 ரேடியன்லேருந்து ஆரம்பித்து சர்க்கிள் இருக்கும். அடுத்து இது கூட இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த சைடில் விச் மீன்ஸ் 1 ரேடியன் அப்ராக்சிமேட்லியாக 57.27 டிகிரி இருக்கும்ல, இதுவும் கூட மார்க் பண்ணிக்கோங்க. 12th கொஷின் பாருங்கள், பேஜ் நம்பர் 89. அதில் ஆங்குலார் 2 கொஷின் இருக்கும். ஒன்று ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒன்று ஆங்குலார் வெலாசிட்டி. ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்றது ஆங்கிள் டிஸ்கிரைப்டு, அதுலேருந்து இந்த யூனிட் முடியுதில்ல அது இருக்கும். அடுத்து ஆங்குலார் வெலாசிட்டிக்கு ஆன்சர் பாருங்கள். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அதுலேருந்து இந்த வெலாசிட்டி இருக்கும். அடுத்து கீழே அந்த ஒரு பாக்ஸு, அடுத்து இதோட யூனிட் என்னன்னு எழுதணும். அதுதான் உங்களுக்கு 12th கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 13th கொஷின், பேஜ் நம்பர் 92ல் த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ற டாபிக் இருக்குல்ல, அதில் இஃப் த ஸ்பீடு அதிலிருந்து அப் டு இந்த 4th லைனில் சர்க்கிள் முடியுதில்ல அது வரைக்கும் 13th ஷார்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 14th கொஷின் பாருங்கள், பேஜ் நம்பர் 94ல் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலார் மோஷன். இந்த பக்கம் லீனியர் மோஷன் இருக்கும், இது தேவையில்ல, அடிஷ்னலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம புக் பேக்கில் இதுதான் கேட்டிருக்காங்க, ஆங்குலார் மோஷன். இந்த சைடு மட்டும் ஃபுல்லாகவே இந்த 4 பாயிண்ட்டுமே எழுதணும். இதுதான் 14th கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 15th ஷார்ட் ஆன்சர், பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. இந்த ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் இஸ், அது ஆரம்பித்து இந்த ஃபார்முலா முடியுதில்ல இதுலேருந்து, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் கிவன் பை tan θ = AT/V²/R இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட் எழுதுனா 15th கொஷினுக்கான ஆன்சர். அவ்வளோதான், ஷார்ட் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து லாங் ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் 47 and 48 எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கல் லா ஆஃப் அடிஷன் மெத்தட், இந்த பேஜ் நம்பர் 47லேருந்து இதில் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. அதில் கீழே முடியும் பாருங்கள் இந்த ஃபார்முலா, இது இருக்குமே இதுக்கான ஆன்சர் தான். ஓகேவா? அடுத்து செகண்ட் லாங் ஆன்சர் 53 and 56 சொல்லியிருப்பேன். 2 ப்ராடக்ட் கேட்டிருப்பாங்க, ஒன்று ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலார், இன்னொன்று ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெக்டார். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலார் பாருங்கள், இந்த 11 பாயிண்ட்டுமே எழுதி ஆகணும், புரியுதுங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 56ல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெக்டார் இருக்குல்ல, இதுவும் இந்த 11 பாயிண்ட் அப் டு இந்த எக்ஸாம்பிள் இருக்குமே எழுதணும். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் லாங் ஆன்சருக்கான லாங் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் லாங் ஆன்சர், பேஜ் நம்பர் 76 எடுத்துக்கோங்க. இந்த கன்சிடர்னு ஆரம்பிக்குதுல்ல, இதில் ஆரம்பித்து பேஜ் நம்பர் 77ல் இது முடியுது பாருங்கள், இது இருக்குமே இது தேர்ட் லாங் ஆன்சருக்கான லாங் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 4th AB இருக்குது. ஏக்கு பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கோங்க. கேஸ் 1 இருக்குல்ல, பாடி ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட்டு, இதுதான் 4th லாங் ஆன்சரு, ஏ ஆப்ஷன். இதில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜ் இங்கே எர்த்துன்னு முடியுதுல்ல அது இருக்கும். அடுத்து அதிலே 4th பி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 80ல் கேஸ் 2 இதில் ஆரம்பித்து அப் டு உங்கள் இந்த பாக்ஸ் ஃபார்முலா ஈக்குவேஷனோட முடியுதில்ல இது இருக்குமே, இது 4th லாங் கொஷினுக்கான ஆன்சர். சரி, 5th லாங் கொஷின் பார்ப்போம். பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. திஸ் ப்ரொஜெக்டைல் இதில் ஆரம்பித்து அப் டு நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினீங்கன்னா இங்கே முடியும் பாருங்கள், 86ல் முடியும் இந்த ஃபார்முலாவோட. ஓகேங்களா? இது 5th லாங் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th லாங் ஆன்சர் பாருங்கள், பேஜ் நம்பர் 91. இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குல்ல, நான் அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ண பாயிண்ட்லாம் வேணாம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லேருந்து அப் டு நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் இங்கே முடியுதில்ல இந்த ஈக்குவேஷனோட A = -ω²R, இதோட 6th லாங் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து லாஸ்ட் லாங் கொஷின் 7th ஒன்று பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 92ல் இந்த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குல்ல, இந்த டாபிக் ஃபுல்லாகவே அப் டு இது வரைக்கும் முடியுது பாருங்கள். ஆல்ரெடி ஷார்ட் கொஷினே இதில் வந்துடும், அதனால் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு படிக்க. இதில் ஆரம்பித்து இது முடியுதில்ல அது வரைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் கொஷின் லாங் ஆன்சர் எல்லாமே பார்த்துட்டோம். ஷார்ட் கொஷின் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் லாங் ஆன்சர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு அதுவுமே ஈஸியாக டீச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஈஸியான வீடியோவாக. நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். அடுத்து பேலன்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த யூனிட் 2ல், அதுவுமே நான் தனித்தனி வீடியோவே உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.